தைராய்டோட லெவல் உங்க உடம்புல கம்மியா இருக்கறனால உங்களோட பிரெக்னன்சி டிலே ஆகுதா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹாய், ஐ எம் டாக்டர் விவிதா. நார்மலா இருக்க வேண்டிய தைராய்டோட லெவல் குறைய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மெட்டபாலிக் ஸ்லோ டவுன் ஆரம்பிக்கும். இதனால நீங்க எப்பயுமே டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, மலச்சிக்கல் ஏற்படும், உடல் பருமன் அதிகமாகும். இதெல்லாம் உங்க பாடியில நோட் பண்ற மாதிரி இருக்கும். எப்பயுமே கை கால் வலிகள் உங்க உடம்புல இருந்துட்டே இருக்கும். ஹைப்போதைராய்டிசம நீங்க சரியா நோட் பண்ணி அதுக்கான மெடிசன் எடுத்துக்கல அப்படின்னா இது உங்க பிரெக்னன்சியை எஃபெக்ட் பண்ணும். பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தைராய்டோட லெவல் நார்மலா இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன்ஸ் வருது அப்படின்னா இது உங்களோட பிரெக்னன்சியை பாதிக்கும். உங்களுக்கு பிரெக்னன்சி இன்டியூஸ்டு ஹைப்பர் டென்ஷன், பிரெக்னன்சி இன்டியூஸ்டு டயபெட்டிஸ்னு சொல்லக்கூடிய கர்ப்ப காலத்துல உங்களோட சர்க்கரையோட அளவு அதிகமாகிறதும் உங்களோட ரத்தத்தோட ப்ரெஷர் அதிகமாகிறதும் காம்ப்ளிகேஷன்ஸா வரும். இதனால உங்களோட குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே அபார்ட் ஆகிறதுக்கும் இல்ல இறந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சில கண்டிஷன்ல லோ பர்த் வெயிட் அப்படின்னு சொல்லி எடை கம்மியா இருக்கிற குழந்தை பிறக்கிற சான்சஸும் இருக்கு. இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னா உங்களோட கர்ப்ப காலத்துல ரெகுலரா தைராய்டு டெஸ்ட் பாருங்க. தைராய்டோட லெவல் குறையுது அப்படின்னா அதுக்கான மெடிகேஷனை டாக்டர் கன்சல்டேஷனோட எடுத்துக்கோங்க. இது எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.